வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிகாலை முதல் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து நமது செய்தியாளர் சார்ல்ஸிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சார்ல்ஸ், இன்று அதிகாலையிலிருந்தே நாம் தமிழர் நிர்வாகிகளின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். நம்மளும் அது குறித்த நேரலையும் பதிவு செஞ்சுட்டு இருக்கோம், செய்திகளையும் பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். எவ்வளவு நிர்வாகிகள், எந்தெந்த இடங்கள், எந்தெந்த மாவட்டங்கள்ல சோதனை நடைபெறுது? முதல்ல என்ன காரணம், என்ன அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுது? திலகவதி, நாம் இப்போ தற்போது திருச்சியில் இந்த சண்முக நகர் 7வது குறுக்கு தெருவில் இருக்கோம். சாட்டை துரைமுருகன், அதாவது மாநில கொள்கை பரப்பு செயலாளர், அவருடைய வீடு இதுதான். அவருடைய வீட்டில் சென்னையிலிருந்து வந்த 5 என்ஐஏ அதிகாரிகள் காலை முதலே சோதனை நடத்தினாங்க. சற்று நேரத்துக்கு முன்னதாக அந்த சோதனை என்பது முடிவுற்றது. மிக முக்கியமாக 7 நிர்வாகிகளுக்கு தேசிய புலனாய்வு முகமை அவர்கள் சம்மன் கொடுத்திருக்காங்க. வருகிற 7ஆம் தேதி இவர்கள் அனைவரும் என்ஐஏ அதிகாரிகளும் சென்னையில் ஆஜராக வேண்டும். எதற்காக, என்ன வழக்கு என்பது இந்த 7 பேரும் அவர்கள் முக்கியமாக நாம் தமிழர் கட்சியில் உள்ள பேச்சாளர்கள். நம்முடைய அந்த வழக்கறிஞர் பிரபு இருக்கார், அவரிடம் கேட்கலாம் என்ன வழக்கு என்பதை, என்ன வழக்கு, என்ன விசாரணை நடத்தினாங்க, அவங்களுடைய மனைவியிடம் என்ன கேட்டாங்க? இல்லை 2022 ஓமலூரில் போட்ட ஆர்ம்ஸ் ஆக்டுக்காக விசாரிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ளார போன உடனே அந்த செல்போன் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. யார்ட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்றது. இதுவே போல ஒரு தவறான தகவல். ஒரு ஒன்று வழக்கறிஞர் சொந்த பந்த யாருமே எதுவுமே இல்லாத திடீர்னு ஒரு தனிமையாக இருக்கிற பொண்ணு, அது 2 சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு வீட்டில் இருக்குது. அது திடீர்னு இப்படி உள்ளார வர்றது ஒரு எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படின்னா அது அந்த வழக்கம் என்ன எதுவும் பறிமுதல் பண்ணாங்களா? 2 புத்தகம் எடுத்துகிட்டு போனதா சொல்கிறாங்களா? அது என்ன புத்தகம்? உலக பேரமைப்பு தலைவர் ஐயா பழநெடுமாறன் எழுதிய பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் அப்படிங்கிற புத்தகமும், அண்ணன் சீமான் அவர்கள் எழுதிய திருப்பி அடிப்பன்ற அந்த புத்தகத்தையும் கைப்பற்றிருக்கிறதா சொல்லி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த யூடியூப்ல அந்த காணொலியில் என்ன தகவல் பதிவிட்டு இருந்தாங்க? அதில் ஏதோ இந்த துப்பாக்கி தயாரிப்பு தொடர்பாக தான் இது ஓமலூரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக 2022 சொல்றாங்க. அது எதுவும் விவரம் சொன்னாங்களா? இல்லை, அதை பற்றின விவரங்கள் இங்கே எதுவும் சொல்லலை. அது சம்மந்தமாக நீங்கள் ஆஜராகுங்க, 7ஆம் தேதி, வர 7ஆம் தேதி சென்னையில் அலுவலகத்துக்கு ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி சம்மன் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அது அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் சிறையில் இருந்தார். 2022 ஒரு வருடம் முழுக்க சிறையில் இருந்தார். அது என்ன காணொலி பதிவிட்டாருன்றது விவரங்கள் எதுவும் சொல்லலை. அது ஓமலூரில் பதிவு பண்ணியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட நபர் அங்கே இருக்கிறார், ஓமலூர் சேலத்தில் இருக்கிறார். இவர் அப்போ சிறையில் இருந்தார். அது எந்த வகையில் சாட்டை துரைமுருகன் இல்லாமல் மீதி உள்ள 6 பேர், அதில் இடுமன் அவருக்கு சம்மன் அனுப்பப்படலை, மற்ற அனைவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டதா சொல்கிறாங்க. மற்றொரு வீட்டிலும் சோதனை முடிவுற்றதா? எல்லா வீட்லேயும் தான். அப்போ அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் வீட்டுக்கும் போயிருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டோம். அப்போ சேலத்தில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டோம். எல்லாமே இது மாதிரி தான். ஒன்றும் எந்த பொருளும் கைப்பற்றலை. அந்த அந்த காணொலியாக இல்லாத அது வெப்பன் தயார் பண்ணதா என்னன்றது அது பெண்டிங் தான் இருக்குது. அது ஒன்றும் இது கிடையாது. திலகவதி, அதாவது இவர்களை பொறுத்தளவு 2022 அந்த காணொலி தொடர்பாக அவர்கள் அந்த துப்பாக்கி தயாரித்தது ஏதோ அதில் பதிவிட்டதாகவும், அது தொடர்பாக தான் இந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்காங்க. 7 பேர் நாம் தமிழர் கட்சிகளுடைய மிக முக்கியமாக அவங்க பேச்சாளர்கள். இவர் சாட்டை துரைமுருகன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர். அவர் சென்னையில் இப்போ தற்போது இருக்கார். அவருடைய மனைவியிடம் மட்டுமே விசாரணை என்பது நடைபெற்றிருக்கு. நமது ஒளிப்பதிவாளர் சசிகுமார் இந்த காட்சியில் காண்பிப்பது அவருடைய இல்லம். திலகவதி, முழு விவரங்கள் என்ன என்பதையும் சேகரிங்கள் சார்ல்ஸ். நம்ம அடுத்தடுத்த நேரலைகளில் இணையலாம். தற்போதைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் உங்களுக்கு நன்றி. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.